வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜேபி பவர், ஜெயப்பிரகாஷ் பவர் வெஞ்சர் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இப்ப எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 15 வருஷம், 5 வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரை இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஸ்டாக்குகளை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஸ்டாக் வாங்கலாமா? வேணாமா? இல்ல இந்த ஸ்டாக் வாங்கினா நம்ம பணம் வந்து கோவிந்தா பாடிடுமாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 கோடி கிட்ட மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16 ரூபாயில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 17 ரூபா 8 பைசா தான் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட டெப்த் பார்த்தீங்கன்னா 4,400 கோடி கடன் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 24% தான் அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட ஷேரை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 3,800 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இவங்க கம்பெனியை வந்து 79% வந்து இவங்க வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனியை நம்ம வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கவே கூடாது. என்னதான் பவர் வந்து ஃபியூச்சர்ல அதிகமாக தேவைப்படும், மக்கள்லாம் வேற வழி இல்லாம பவர் அதிகமாக யூஸ் பண்ண தான் போறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனி நம்ம கம்மியான விலை கிடைக்குதுன்னு கண்டிப்பா வாங்கவே கூடாது. ஏன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க கம்பெனியோட ஷேரை அடமானம் வச்சு அது வழியா தான் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. சொல்ல போனா கம்பெனி இவங்களோடதே கிடையாது. ஒருத்தங்களுக்கு அடமானம் வச்சு அது மூலியமா தான் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 79% அடமானம் வச்சிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த கம்பெனிக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பாத்தீங்கன்னா 5,600 கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் சார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2008, 7 அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை போயிருக்கு 120 ரூபா பக்கமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி சரிவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுவரையும் 2015ல மிகப்பெரிய சரிவை சந்திச்ச கம்பெனி இப்போ வரையும் கிட்டத்தட்ட 2024 வரையுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ரொம்ப 20 ரூபாய்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட்ல நம்ம பார்த்தா தெரியும். இந்த கம்பெனியோட காம்படேட்டர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி, அதானி கிரீன், பவர் கிரிடு, அதானி பவர், அதானி எனர்ஜி, டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி எல்லாமே மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட ஜேபி பவர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட இயர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2012ல 1,600 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 4,600 கோடிக்கு மேலே அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியல 2022 வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா 5,600 கோடி கடைசியாக பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2012ல 400 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா 2016க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பெரிய லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2021க்கு அப்புறம் 3 வருஷம் கிட்டத்தட்ட 281 கோடி, 107 கோடி, 55 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு இந்த கம்பெனி. இப்போ கடைசி குவார்ட்டர்ல வந்து லாஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு. 2 கோடிக்கு கிட்ட லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனி வந்து நம்ம லாங் டைமுக்கு கண்டிப்பா செலக்ட் பண்ணவே கூடாது. இதோட காம்படேட்டர் பாத்தீங்கன்னா டாடா பவர், அதானி கிரீன் இந்த மாதிரி கம்பெனி நம்ம வந்து லாங் டைமுக்கு யோசிக்கலாமே தவிர்த்து 16 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாங் டைமுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கம்பெனியை வாங்கி வைக்கவே கூடாது. கண்டிப்பா நம்ம லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட கடைசி 3 வருஷம் ரிசல்ட்டை பாருங்க. 2021ல 281 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2022ல 107 கோடி தான் பண்ணியிருக்காங்க. 23ல 55 கோடி, 24ல அவங்க வந்து மைனஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இவங்க பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு மைனஸ்ல போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளஸ்ல போகல. எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம மேல போற கம்பெனியை தான் வாங்கணும். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க ஆப்போசிட்ல கீழே வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வர்ற கம்பெனில நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேல வரணும்னு பார்த்தா நம்ம போட்ட பணம் கண்டிப்பா கோயந்தா பாடிடும். அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ரிசர்வ், பாரோவிங்ஸ் இந்த 2 தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த கம்பெனி 2012ல பார்த்தீங்கன்னா 2,800 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. அது அப்படியே அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018ல இருந்து அதையும் குறைச்சிட்டாங்க. இப்போ செப்டம்பர் 2023ல 3,800 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,400 கோடி கிட்ட கடன் இருக்கு. இந்த கம்பெனி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடன் வந்து 2012ல கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் கிட்ட கடன் வச்சிருக்காங்க. 17,000 கோடி கிட்ட கடன் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க காட்டி இன்னைக்கு 4,400 கோடி தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இன்னும் 2 வருஷத்துல கடனே இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளட்ஜ் எல்லாம் மீட்டுட்டு 0 பிளட்ஜ் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த கம்பெனி கண்டிப்பா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத பார்க்கலாம். இப்போ அவசரப்பட்டு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கடன் மட்டும் கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஒன்னே ஒண்ணுதான் இந்த கம்பெனில ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஆனா ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா சேல்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, நெட் ப்ராஃபிட்டும் வந்து மைனஸ்ல போக ஆரம்பிக்குது. இது ஒரு மிகப்பெரிய மைனஸா தான் இந்த கம்பெனிக்கு பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 24% தான் அவங்க ஹோல்டு பண்றாங்க. 26லேருந்து 2% மைனஸ் ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 24% தான் இப்போ அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 5% எஃப்ஐஐ ஹோல்டு பண்றாங்க. டிஏஐ பார்த்தீங்கன்னா 20% டிஏஐ ஹோல்டு பண்றாங்க.
பப்ளிக் பார்த்தீங்கன்னா 50% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க 24% தான் ஹோல்டு பண்றாங்க. எஃப்ஐயையும் டிஐயும் ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. ஜெயப்பிரகாஷ் வெஞ்சர் இந்த கம்பெனி வந்து என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா முக்கியமா என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, இந்த கம்பெனி பவர் ஜெனரேட்டர் தான் பண்றாங்க. ஹைட்ரோ பவர், தெர்மல் பவர் இதை மட்டும் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சர் நல்ல கம்பெனி தான். ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நல்லா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பவே போய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனி நம்ம வந்து லாஸ் பண்ணக்கூடாது. இந்த கம்பெனி வந்து அவங்களோட பிளச்சை வந்து குறைச்சிட்டு நெட் ப்ராஃபிட் அதிகம் பண்ணிட்டு சேல்ஸையும் அதிகம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த கம்பெனி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. இந்த கம்பெனி லாஸ் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி வேற கம்பெனி நம்ம எதை அனலைஸ் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.